இப்போது உடல் உறவே வச்சிக்க முடியாமல் மனிதர்களால் வாழ தெரியணும். ஒரு பருவ வயசு ஒரு 16 வயசுக்கு மேலே 16 வயசுக்கு மேலே 20 வயசுக்கு மேலே உடலுறவே வச்சிக்காமல் என்னால் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். தன்மீதான நம்பிக்கை. அப்போ தான் இந்த உலகத்தில் விபச்சாரம் ஒழியும், தவறான உடல் உறவுகள், கள்ளத்தொடர்புகள்லாம் ஒழியும். கள்ளத்தொடர்பு, விபச்சாரம்லாம் எதை அடிப்படையாக வச்சுருக்குன்னா, என்னால் உடலுறவு வச்சிக்காமல் இருக்க முடியாது, என்னால் சுயன்பம் பண்ணாமல் இருக்க முடியாது, அந்த மாதிரியான ஆட்களை நம்பி தான் இந்த விபச்சாரம்லாம் நடந்துகிட்ருக்கு. ஒரு பலவீனமான ஒரு மனிதர்களை நம்பி தான் இந்த விபச்சாரம்லாம் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் ஒழிக்கணும்னா நம்ம எப்படி ஒழிக்கிறது? அப்போ எப்படிப்பட்ட நிலையில் இந்த விபச்சாரம் என்பது இந்த உலகத்தில் இல்லாமல் போகும்? கள்ளத்தொடர்புகள் இதெல்லாம் எப்போ இல்லாமல் போகும் அல்லது ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போகும் அப்படின்னா, மனிதர்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்னால் உடலுறவு வச்சிக்காமல் வாழ முடியும், ஒரு பெண் இல்லாமல் என்னால் வாழ முடியும், ஒரு ஆண் இல்லாமல் பெண்ணாகிய என்னால் வாழ முடியும், அல்லது ஒரு பெண் இல்லாமல் ஆணாகிய என்னால் வாழ முடியும் அப்படின்னு ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் தன் மீதான அந்த நம்பிக்கையை சொல்லணும், உணரணும். அப்படி ஒரு நம்பிக்கையை உணரணும். அப்போ தான் இந்த உலகத்தில் விபச்சாரத்திற்கு வாய்ப்பே இல்லை. அதுபோல் தவறான உடலுறவுகள், கள்ளத்தொடர்புகள் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும். 1% கீழே போயிடும். அந்த மாதிரி பாலியல் வன்முறைகளுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சுயன்பம் பண்ணாமலும் என்னால் இருக்க முடியும். அதே மாதிரி ஒரு பெண் துணை இல்லாமல் ஒரு ஆணாகிய என்னால் இருக்க முடியும், அல்லது ஒரு ஆண் துணை இல்லாமல் பெண்ணாகிய என்னால் இருக்க முடியும். அதே நேரத்தில் நான் சுயன்பமும் பண்ண மாட்டேன், என்னால் இருக்க முடியும் அப்படின்னு எல்லாருமே எந்த வயசுலையுமே சொல்ல தெரியணும். எந்த வயசுலையுமே ஒரு 20 வயசாக இருந்தாலும் சரி, அல்லது 15-16 வயசாக இருந்தாலும் ஒருத்தருக்கு தன்மீதான அந்த நம்பிக்கையை உணர வேண்டும். அப்படி ஒரு நம்பிக்கையை உணர்ந்துட்டாங்கன்னா இந்த உலகத்தில் விபச்சாரம் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. பாலியல் வன்முறைகளுக்கு வாய்ப்பே கிடையாது. கற்பழிப்பு இதெல்லாம் எதனால் வருது? கற்பழிப்பு, விபச்சாரம் இதெல்லாம் எதனால், ஓரினச்சேர்க்கை இதெல்லாம் எதனால் வருது? என்னால் செக்ஸ் வச்சிக்காமல் இருக்க முடியாது, என்னால் சுயன்பம் பண்ணாமல் இருக்க முடியாது, என்னால் உடலுறவு கொள்ளாமல் இருக்க முடியாது, என்னால் ஒரு பெண் இல்லாமல் இருக்க முடியாது, என்னால் ஒரு ஆண் இல்லாமல் இருக்க முடியாது. இந்த மாதிரி அடிமைத்தனத்தை அடிப்படையாக கொண்டு தான் இந்த பாலியல் உறவு சார்ந்த அத்தனை குற்றங்களும் இங்கு நடைபெறுகிறது. பாலியல் குற்றங்கள் ஏன் வந்தது? அடிமைத்தனத்தின் காரணமாக தான். என்னால் இது இல்லைன்னா இருக்க முடியாது, உடலுறவு இல்லைன்னா இருக்க முடியாது, இப்படிப்பட்ட அடிமைத்தனம் தான், தன்மீதான நம்பிக்கையின்மை. இது இப்போ பாருங்கள், பிற உயிரினங்களை பாருங்கள், அது ஒரு சீசனில் தான் உடலுறவு வச்சு, மற்ற நேரம் சும்மா தான் இருக்குது. என்னால் ஒரு பெண் உயிரினம் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு எந்த உயிரினமும் சொல்லலை. அது ஒரு சீசனில் தான் உடலுறவு வச்சுக்குது. வருஷம் முழுக்க மனிதர்களைப் போல் உடலுறவு வைத்துக் கொள்வதில்லை. இந்த மாதிரி பிற உயிரினங்கள்கிட்ட அவ்வளோ கட்டுப்பாடு. ஏன்னா அவைகளை பற்றி அவைகளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதனால தான் அங்கே குடும்பங்கிறதே அதனால தான் இல்லை. திருமணங்கிறது அங்கே அதான் இல்லை. நமக்கு ஒரு ஆண் பெண் உறவு என்பது என்னால் இருக்க முடியாது, ஒரு பெண் இல்லாமல் இருக்க முடியாது, ஒரு ஆண் இல்லாமல் இருக்க முடியாது, அந்த நிலை ரொம்ப அளவுக்கு அதிகமாக போயிடுச்சு. ஆனால் ஒரு பெண் இல்லாமல் அப்படி இருக்க முடியும், என்னால் இருக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணுமே தவிர அப்படி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு பெண் இல்லாமல் என்னால் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு ஆணுக்கு இருக்கணுமே தவிர அதுக்காக ஒரு பெண் இல்லாமல் ஒரு ஆண் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுபோல் ஒரு ஆண் இல்லாமல் என்னால் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை ஒரு பெண்ணுக்கு இருக்கணுமே தவிர அதுக்காக ஒரு ஆண் இல்லாமல் ஒரு பெண் தனியாக வாழணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் அப்படி என்னால் இருக்க முடியும், அந்த தன்னம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு நீ ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழணும், சேர்ந்து வாழ்கிறதை ஊக்கப்படுத்தணும், கட்டாயப்படுத்தணும். அப்போ தான் இங்கே எந்த குற்றங்களும் நடக்காது, விபச்சாரம் இருக்காது. பாலியல் உறவில் உறுதியாக இருப்பாங்க, தெளிவாக இருப்பாங்க, விழிப்புணர்வோடு நல்லா தெளிவாக. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னால் ஒரு பெண் இல்லாமல் என்னால் வாழ முடியும், ஒரு பாலியல் துணை இல்லாமல் என்னால் வாழ முடியும், ஒரு மனைவி இல்லாமல் என்னால் வாழ முடியும், தனியாகவே வாழ முடியும் அப்படின்னு. அதுபோல் ஒரு கணவன் இல்லாமல் என்னால் தனியாக வாழ முடியும் அப்படின்னு ஒரு பெண் சொல்கிறான்னு வைங்க. பெண் உணர்கிறாள், தன் மீதான அந்த தன்னம்பிக்கை அடிப்படையாக கொண்டு உணர்கிறாள்னு வைங்க. அது ஒரு ஆணும் உணர்றேன், என்னால் ஒரு பெண் இல்லாமல் இருக்க முடியும், என்னால் வாழ முடியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தன், அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ எப்படி பிடிக்காதவங்க கூட எப்படி வாழ்வாங்க? என்னால் ஒரு பெண் இல்லாமல் வாழ முடியும்ப்பா, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, ஒரு ஆண் இல்லாமல் என்னால் வாழ முடியும் அப்படின்னு ஒரு பெண் சொல்கிறா. அப்படி இருக்கும்போது பிடிக்காதவங்க கூட நாங்கள் ஏன் வாழணும்? ஒரு பெண் இல்லாமல் என்னால் வாழ முடியும், தனியாகவே என்னால் வாழ முடியுங்கும் போது நான் எதுக்கு ஒரு பிடிக்காத ஒருத்தர் கூட போய் வாழணும்? வாழ்வதாக இருந்தால் பிடித்த ஒருவருடன் தான் நான் வாழ்வேன்.
எனக்கு பிடித்த ஒருவருடன் தான் நான் வாழ்வேனே தவிர பிடிக்காதவங்க கூட நான் வாழணுங்கிற கட்டாயம் எனக்கு என்ன வந்து நான் என்ன உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஆளா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் உணரணும். அப்போ தான் இந்த உலகத்தில் காதலால் நிரம்பும். அது தனக்கு பிடித்த ஒருவரை தேட வேண்டும். அப்படி யாரும் கிடைக்கலன்னா நான் சும்மா கூட இருந்துருவேன். அதுக்காக ஒருபோதும் நான் பிடிக்காத ஒருவரோடு நான் வாழ மாட்டேன். பிடிக்காத ஒருவர், அதாவது ஒருத்தர் மீது எனக்கு காதலே இல்லை, அவரோடெல்லாம் நான் வாழ மாட்டேன். என்னால் தனியாகவே வாழ முடியும். அப்படிங்கும்போது காதலே இல்லாத பிடிக்காத ஒருவரோடு நான் ஏன் வாழ வேண்டும்? அப்படிங்கிற ஒரு நிலைமை இனிமேல் வரப்போகுது எதிர்காலத்தில். காதல் மயமாகி போகும் அந்த காலம். காதலால் சூழப்போகும் அந்த காலத்தில் இப்படிப்பட்ட நான் சொல்லுகிற நடைமுறை இந்த பூமி முழுவதும் எங்கெங்கும் நிறைந்திருக்கும்.